அத்தியாயம் 2. ராஜீவ்காந்தியை பற்றி. மோதிலால் நேரு புகழ்மிக்க வழக்கறிஞராக இருந்து ஏராளமான செல்வத்தை திரட்டினார். ஆனந்த பவனம் எனும் நாடே வியந்து பேசிய மாளிகையை அலகாபாத்தில் கட்டினார். பின்னர் அந்த மாளிகையை காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கிவிட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளுடன் சேர்ந்து பணியாற்றினார். மக்கள் போற்றும் தலைவராக விளங்கினார் என்பதை படித்திருக்கிறோம். பண்டித மோதிலாலின் துணைவியார் சொரூபராணியும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இந்திய பெண்களை வீட்டை விட்டு வீதிக்கும் போராட்ட களத்திற்கும் கிளப்பிவிட்டதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். பண்டித நேரு இவர்களின் ஒரே செல்ல மகனாக பிறந்து செல்வ வளத்துடன் கல்வியும் கற்று மேல்நாட்டு கல்வி தகுதி பெற்று திரும்பியவுடன் பதவியை நாடாமல் பணத்தை தேடாமல் தேசத்தின் சுதந்திர இயக்கத்தில் பங்கேற்று பல வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்ததையும் காந்தியடிகளின் நம்பிக்கைக்குரிய அரசியல் வாரிசாக திகழ்ந்தார் என்பதையும் இந்தியாவின் முதல் பிரதமராக ஆகி நெருக்கடியான காலத்தில் நாட்டை வழிநடத்தி வளர்ச்சி பாதையில் நடைபோட திட்டமிட்டிருந்தார் என்பதையும் அவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்ததோடு உலகம் அறிந்து போற்றிய தலைவராக திகழ்ந்து மறைந்தார் என்பதையும் அவர் சாதாரண அரசியல்வாதியாக மட்டுமல்லாது உயர் சிந்தனை உடையவராக எழுத்தாளராக கட்சி சுவர்களை தாண்டி எல்லா கட்சியினராலும் மதிக்கப்பட்ட தலைவராக திகழ்ந்தார் என்பதையும் படித்து கேட்டு தெரிந்திருக்கிறோம். மோதிலால் நேரு அவரது மனைவி சொரூபராணி, பண்டிதர் நேரு அவரது மனைவி கமலா நேரு என எல்லோரும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று அந்த குடும்பத்தை இந்திய மக்கள் நேசிக்க காரணமாக அமைந்தது. இவர்களது பலியில் வாரிசாக இந்திரா காந்தியாரும் அரசியல் பங்கேற்று காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து இறுதியில் வகுப்புவாத பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டதால் இந்திய மக்களால் தாய் எங்கள் அன்னை என போற்றப்பெற்றும் போற்றினை பெற்றார். நன்றி கெட்டவர்களால் இந்திரா காந்தியார் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டதால் அவர் அரசியல் வட்டாரத்தை தாண்டி நிற்கும் தேசிய தலைவராக போற்றப்படுகிறார். இவர்களது வம்சத்தவராக வழி வந்தவராக ராஜீவ்காந்தி இருந்த போதிலும் தொடக்கத்தில் பெரும் வித்தியாசம் இருந்தது. ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியாருக்கும் பெரோஸ் காந்தியாருக்கும் பிறந்த முதல் மகன் என்றாலும் மாணவ பருவத்தில் ராஜீவ்காந்திக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கவில்லை என்றே அவருடன் பழகிய நண்பர்கள் கூறுகின்றனர். சூதும் சூழ்ச்சியும் போராட்டமும் நிறைந்த அரசியலை அவர் விரும்பாதது மட்டுமல்ல, வெறுத்தார் என்றும் கூறுகின்றனர். படித்து முடித்துவிட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கையை நடத்தவே விரும்பினாராம். இவருக்கு அடுத்து பிறந்த சஞ்சய் காந்தி முற்றிலும் மாறுபட்ட குணமுடையவராக இருந்தார். இளமை பருவத்திலேயே அவர் சர்ச்சைக்குரிய விவாதத்துக்குரிய மனிதராகிவிட்டார். சஞ்சய் காந்தி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் அந்த அமைப்பை சுறுசுறுப்புடன் இயக்கினார். ஆனால் எல்லை கடந்து எல்லாவற்றிலும் தலையிட்டார். பிரதமரின் மகன் என்பதால் கிடைக்கும் அந்தஸ்தும் அதிகாரமும் அவர் செய்த பல காரியங்களுக்கு துணையாயின. நாட்டையும் கட்சியையும் இந்திரா காந்தியார் குடும்ப சொத்தாக ஆக்க முயல்கிறார், வாரிசை உருவாக்குகிறார், புதிய அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன என பல வகை குற்றச்சாட்டுகள் இந்திரா காந்தியாருக்கு எதிராக எழ இவர் காரணமாக ஆனார். காங்கிரஸ் கட்சிகளும் மூத்த தலைவர்களுக்கிடையே கசப்பு வளர்ந்தது. இந்திரா காந்தியாருக்கு எதிரான இயக்கம் பரவவும் வடிவமெடுக்கவும் தொடங்கிவிட்டது. மரங்களை நட்டு வளர்த்தல், வரதட்சணை ஒழிப்பு, குடும்ப கட்டுப்பாடு போன்ற நல்ல திட்டங்களைத்தான் இளைஞர் காங்கிரஸின் திட்டமாக அறிவித்து சஞ்சய் காந்தி பிரச்சாரம் செய்தார். ஆனால் இவற்றை இளைஞர் காங்கிரஸின் மூலம் செய்வதோடு நின்றிருந்தால் பிரச்சனை எழுந்திராது. அரசாங்க இலாக்காக்களை இவற்றை நிறைவேற்றும் பணியில் முடுக்கிவிட்டார். அதில் நகர்ப்புறங்களில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருந்த இடங்களை அப்புறப்படுத்தியது, குடும்ப கட்டுப்பாட்டிற்காக மக்களை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அறுவை சிகிச்சை செய்தது போன்ற சம்பவங்கள் காங்கிரசிற்கு எதிரான எதிர்ப்பு தீயை விசிறிவிட்டது. வங்கதேசத்தை 13 நாள் படையெடுப்பில் விடுவித்து அந்த நாட்டு மக்களிடமே ஒப்படைத்துவிட்டு திரும்பியதாலும், இந்திய சோவியத் பாதுகாப்பு உடன்பாடு ஒப்பந்தத்தை போட்டதாலும், வங்கிகளை அரசுடைமையாக்கி பின்னர் மன்னர் மானியத்தை ஒழித்ததாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே பழம்பெரும் தலைவர்களின் எதிர்ப்பை முறியடித்து வெற்றி கொண்ட பெருமை ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு தனிநபர் ஆதிக்கம், குடும்ப ஆட்சி, கட்டாய அறுவை சிகிச்சை, குடிசைகள் இடிப்பு, விலைவாசி ஏற்றம், லஞ்சம், ஊழல் என்ற புதிய புகார்கள் நாட்டில் பெரும் பூதங்களாக கிளம்பின. முழு புரட்சி தேவை என முழக்கமிட்டார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். பல கட்சியினரும் அவருடன் திரண்டனர். எதிர்ப்பு கூர்மையடைந்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அறிவித்தது.
ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்த பல சம்பவங்கள் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துவதற்கு கொண்டு போய்விட்டன. நெருக்கடி காலத்தின் போது சஞ்சய் காந்தி விவாதத்திற்குரியவராக இருந்தார். நெருக்கடி கால பிரகடனம் நீக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை இழந்து பிரதமராக இருந்த இந்திரா காந்தியாரும் தோற்கடிக்கப்பட்டார். தேர்தல் தோல்வி கண்ட முதல் பிரதமரும் இந்திரா காந்தியார்தான். சஞ்சய் காந்தியும் தோற்கடிக்கப்பட்டார். மொரார்ஜி தேசாய் தலைமையில் மந்திரி சபை அமைந்தது. 2.5 ஆண்டு காலத்தில் மொரார்ஜின் பின்னர் சரண் சிங் ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் நடந்தது. அத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பெரும்பான்மையை பெற்றது. இந்திரா காந்தியாரும் வெற்றி பெற்றார். சஞ்சய் காந்தியும் வெற்றி பெற்றார். அதன்பின் விபத்தில் சஞ்சய் காந்தி இறந்தார். இதுவரை நடந்த சர்ச்சைக்குரிய அரசியல் எதிலும் பங்கெடுக்காது விலகியே இருந்த ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியாரால் அரசியலில் ஈடுபடுத்தப்பட்டார். விமான ஓட்டியாக பயிற்சி பெற்று ஏர் இந்தியாவில் விமான ஓட்டியாக பணியில் சேர்ந்தவர். படிக்கும் காலத்திலேயே சோனியாவை சந்தித்து காதலித்து பிறகு அம்மாவின் ஒப்புதலுடன் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். குடும்ப வாழ்க்கைக்கு அப்பால் எதிலும் ஈடுபாடு காட்டாமல் வாழ்ந்து வந்த ராஜீவ்காந்திக்கு சஞ்சய் காந்தி மறைவுக்கு பின் தாய்க்கு துணையாக அரசியலில் ஈடுபட அழைப்பு வந்தது. ராஜீவ்காந்தி அரசியலில் பிரவேசித்த நேரத்தையும் முறையையும் பார்க்கிறபோது பெரும் ஆசையுடன் திட்டமிட்டு அரசியலில் நுழைந்தார் என்பது கூறுவதற்கில்லை. சூழ்நிலையின் உந்துதலால் தான் அரசியலில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று அரசியல் அனுபவம் இல்லாத இளைஞராக இருந்ததால் அரசியலில் பல்லாண்டு பயிற்சி பெற்று ஒவ்வொரு மாநிலத்திலும் வேரூன்றி இருந்த பல காங்கிரஸ் தலைவர்களுடன் பழகவும் சமாளிக்கவும் அவர்களது நம்பிக்கையை பெறவும் அனுபவமின்மை பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. ராஜீவ்காந்திக்கு இன்னொரு பெரும் சவால் எதிரில் நின்றது. இந்தியாவின் முதல் பிரதமராக வந்த பண்டிதல் ஜவஹர்லால் நேரு மோதிலாலின் திருமகன் என அரசியலில் நுழைந்தவர்தான். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பல்லாண்டுகளாக பங்கெடுத்ததால், சிறைகளில் சகாக்களுடன் பல்லாண்டுகள் கழித்ததால், எல்லாவற்றுக்கும் மேலாக காந்தியடிகளின் நம்பிக்கைக்குரிய வாரிசாக கருதப்பட்டதால் ஜனநாயக ரீதியில் முடிசூடா மன்னராக வர்ணிக்கப்பட்டார். அமைந்த முதல் மந்திரி சபையும் தேச சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று மக்களின் நன்மதிப்பை பெற்ற பலர் மந்திரிகளாக இருந்தது பெருங்கவசமாயிற்று. அதற்கு மேலாக அவருக்கு ஒரு தனித்தன்மையும் இருந்தது. காந்திக்கு அடுத்தாற்போல இந்திய மக்களை ஈர்த்த தலைவராக திகழ்ந்தார். எனவே பல உலைக்களங்களில் உருக்கி பார்த்து வடிக்கப்பட்ட ஒருவராக அவர் வளர்ந்திருந்தார். எனவே அவர் பதித்த தடம் நாட்டிலும் உலக அரசியலிலும் வரலாற்று திருப்பங்களை ஏற்படுத்திவிட்டன. இதன் விளைவாக இவருக்கு பின்வரும் பிரதமர்களை இவருடன் ஒப்பிட்டு பார்ப்பது மக்களுக்கு வழக்கமாகிவிட்டது. இவரை அடுத்து பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரி எளிமை, நேர்மை, நிர்வாகத் திறமை என்ற பட்டயங்களுடன் பதவியேற்றார். பாகிஸ்தானுடன் நடந்த போரில் வெற்றி கண்ட பின் அதை சமாதானமாக முடித்து வைக்க பேசப்போன இடத்தில் டாஸ்கண்டில் மாரடைப்பால் காலமானது மரியாதையுடன் அனுதாபத்தையும் சேர்த்தது. எனவே இவருடன் ஒப்பிட்டு பார்ப்பதும் வழக்கமாகிவிட்டது. இவரை தொடர்ந்து பிரதமரானவர் இந்திரா காந்தியார். இவர் சிண்டிகேட்டை தோற்கடித்தது, நடுநிலை தலைவர்கள் மாநாட்டை டில்லியில் நடத்தியது, பங்களாதேஷை விடுவித்தது, எண்ணெய் கிணறு தோண்டிட முயன்று வெற்றி கண்டது, மன்னர் மானியத்தை ஒழித்து வங்கிகளை அரசுடைமையாக்கியது போன்ற நடவடிக்கைகளால் இந்திரா காந்தியாரை இரும்பு பெண்மணி என ஏடுகள் வர்ணித்தன. இவருக்கு அடுத்து பிரதமரான மொரார்ஜி தேசாய் மூத்த சுதந்திர போராட்ட வீரர் சந்ததியைச் சேர்ந்தவர். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நிர்வாக திறமை மிக்கவர், பொது வாழ்வில் காந்திய ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பவர் என்ற பெயர் பெற்று இருந்தார். அவரது ஆட்சி 2.5 ஆண்டு காலமே நீடித்தது என்றாலும் இவரும் பாராட்டை பெற்ற பிரதமராகவே திகழ்ந்தவர் என்பதை மறுப்பதற்கில்லை. இவர் முழு முதலாளித்துவ கொள்கையின் பிரதிநிதி ஆவார். இதைத் தொடர்ந்து 6 மாத காலம்தான் சரண் சிங் பிரதமராக இருந்தார். அடுத்து நடந்த தேர்தலில் இந்திரா காந்தியார் வென்று மீண்டும் பிரதமரானார். இந்த நேரத்தில்தான் பங்களாதேசத்தில் இருந்து ஏறத்தாழ 1 கோடி பேர் இந்தியாவிற்கு அகதிகளாக ஓடி வந்தனர். இதே காலத்தில் பல்லாயிரம் தமிழர்கள் இலங்கையிலிருந்து அகதிகளாக ஓடி வந்தனர். நாடெங்கும் அகதிகள் முகாம் தெரிந்தது. அவர்களை பராமரிப்பது என்பதே ஒரு பெரும் பொறுப்பாயிற்று. இதை இந்திய அரசு சமாளித்ததை உலகம் பாராட்டியது. வந்தவர்கள் அகதிகளாக இங்கேயே தங்கிவிட விரும்பவில்லை, தாயகம் திரும்ப துடித்தனர். பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற முஜிபுர் ரஹ்மான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்.
இந்திய இராணுவ தளபதி மனோக் ஷா தலைமையில் இந்திய படை வங்காளதேசத்திற்குள் நுழைந்தது. இதை அமெரிக்கா கண்டித்ததோடு தனது 7வது கடற்படை பாகிஸ்தானுக்கு உதவிட வரும் என்ற முறையில் அறிவித்தது. சோவியத் யூனியன் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியது. இதில் பிற நாடுகள் தலையிடக்கூடாது என கூறியதோடு இந்தியா சோவியத் உடன்பாட்டின்படி சோவியத் படைகள் இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அறிவித்தது. ஆனால் இந்திய படை 13 நாட்களில் டாக்காவை பிடித்துவிட்டது. ஏறத்தாழ 1,00,000 பாகிஸ்தானிய படைகள் சரணடைந்தன. இதைத் தொடர்ந்து ஜுல்பிகார் அலி பூட்டோவுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் சிம்லாவில் பேச்சுவார்த்தை நடந்து உடன்படிக்கை கையெழுத்தானது. பங்களாதேசம் ஒரு தனி சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. முஜிபுர் ரகுமான் பிரதமரானார். 1,00,000 பாகிஸ்தானிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர். உலகம் பாராட்டியது. இன்றைய பிரதமர் வாஜ்பாய் அன்றைக்கு இந்திரா காந்தியை நம்மிடையே நடமாடும் துர்கா தேவி என வர்ணித்தார். இதற்கு பல மாதங்களுக்கு பின்னர்தான் நெருக்கடி நிலை பிரகடனமாயிற்று. அதற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாபில் வெடித்து கிளம்பிய காலிஸ்தானிய பயங்கரவாதம் பல ஆயிரம் பேர் உயிரை பலிகொண்டது. பஞ்சாபே ரணகலமாகியது. அதுபோது பொற்கோயிலுக்குள் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பிடிக்க ஒடுக்க இராணுவம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு பழிவாங்கும் முறையில்தான் இந்திரா காந்தியின் மெய்பாதுகாவலர்களாக இருந்த காவலர்கள் அரசு பாதுகாப்புக்காக தந்திருந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றனர். இதற்கு பிறகு நடந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றது. நேரு இந்திரா காந்தி காலத்தில் பெற்றதை விட அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தியார், மொரார்ஜி ஆகியோருடன் ராஜீவின் ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்து மதிப்பீடு செய்வது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இந்த முதல் சவாலை சந்திக்க ராஜீவ்காந்திக்கு அனுபவமும் வயதும் போதவில்லை. ராஜீவ்காந்தி பொறுப்பேற்ற பின்னர் விஞ்ஞான வளர்ச்சிக்கு முதன்மை இடம் கொடுக்க பிரச்சாரம் செய்தார். நவீன யுகத்திற்குள் நவீன இந்தியா நுழைய வேண்டும் என்ற தனது ஆவலையும் வெளியிட்டார். இந்தியா விஞ்ஞானத்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. விண்வெளியில் கலம் அனுப்புவது, வடதுருவ பணிகளில் ஆராய்ச்சியை மேற்கொள்வது, அணுவை பிளந்து குண்டு வெடித்தது, அணுமின் நிலையங்களை அமைத்தது, ஆழ்கடல் ஆய்வில் உலகில் மிக முக்கிய இடம் வகிப்பது என்பன இந்தியாவின் சாதனைகள். மறுபுறம் மக்களிடையே வறுமை அதிகரித்து கொண்டே இருப்பது, வேலையின்மை கொடுமை வளர்ந்து கொண்டே வருவது, சமூக கொடுமைகள் பரவி விரிவடைந்து வருவது, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான கொடுங்குற்றங்கள் பெருகி வருவது, பொது வாழ்வில் லஞ்சம் ஊழல் பல்கி பெருகிவிட்டதால் அரசியல்வாதிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்து நிற்கிற சூழ்நிலை ஆகியவை காரணமாக மேலே கூறிய வெற்றிகள் பளிச்சென கண்ணில் படுவதில்லை. நெஞ்சை உருக்கும் தேனினும் இனிய கானத்தை பொழிந்தாலும் பசித்தவன் காதில் அது படியாதல்லவா? இந்த சவாலை ராஜீவ்காந்தி சமாளிக்க வேண்டியிருந்தது. எனவே பிரதமர் ஆனவுடன் துரித விஞ்ஞான வளர்ச்சி என பேசத் தொடங்கினார். ஆனால் அது வளர்ந்து பலன் தர ஆண்டுகள் பல பிடிக்கும். எனவே அவரது பேச்சு வெறும் பேச்சாகவே மக்களுக்கு தோன்றியதில் வியப்பே இல்லை. அவர் பிரதமராக இருந்தபோது எடுத்த 1-2 நடவடிக்கைகள் நம் நாட்டிற்கு பயனை தந்தது என்றே கூறலாம். அதில் மிக முக்கியமானது அவரது சீன பயணம். பல்லாண்டுகளாக இந்தியாவும் சீனாவும் பகை நாடுகளாகவே இயங்கி வந்தன. 1962இல் இந்திய சீன எல்லை தகராறு நடந்த நாள் தொட்டு நிலைத்து நீடித்து வளர்ந்த பகையாக இருந்தது. ஆசியாவின் இருவரும் நாடுகள் இந்தியாவும் சீனாவும். இரு நாடுகளுமே 200 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட நாடுகள். இரு நாடுகளுமே சில ஆயிரம் ஆண்டுகளாக பண்படுத்தப்பட்ட நாகரிகத்தை அடைந்த நாடுகள். இந்த இரு நாடுகளிடையே நட்புறவும் ஒத்துழைப்பும் தேவை என உணர்ந்து அதை மீண்டும் புதுப்பிக்க முயன்றார் ராஜீவ்காந்தி. அவர் போனபோது டென் சியாவோபிங் இருந்தார். வயது முதிர்ந்த நிலையில் இருந்த டென் சியாவோபிங் நேரு என்று கூறி நிறுத்தி கொண்டாராம். நேரு இறந்து போன செய்தியே அவருக்கு நினைவுக்கு வர சில நிமிடங்கள் ஆனதாம். பின்னர் அதே போல இந்திரா காந்தியாரை பற்றியும் கூறிவிட்டு நிறுத்திவிட்டாராம். பிறகு பக்கத்தில் வர சொல்லி ராஜீவ்காந்தியை கையை பிடித்து கொண்டாராம். ஒரு தாத்தா பேரனை தட்டி கொடுப்பது மாதிரி பாராட்டினாராம். சீன தலைவர்களை நட்பு முறையில் சந்தித்து பேசி முறிந்து கிடந்த உறவின் விரிசலை நெருக்கி கொண்டு வந்து நிறுத்துவதில், மீண்டும் உறவை புதுப்பிப்பதில் ராஜீவ்காந்தி வெற்றி பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதேபோன்று சோவியத் நாட்டின் தலைவராக இருந்த கோர்பச்சேவும் ராஜீவ்காந்தியும் கையெழுத்திட்டு கூட்டாக வெளியிட்ட டெல்லி பிரகடனம் இன்றும் அர்த்தமுள்ளதாகவும் உலகுக்கும் நாட்டிற்கும் வழிகாட்டும்
திசைகாட்டியாக நிற்பதை உணர முடியும். இதேபோல பெனசீர் பூட்டோவுடன் நேராக சந்தித்து பேசி இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவை வளர்க்க எடுத்த முயற்சியும் அவரது நற்பணிகளில் ஒன்றாக கூறலாம். ஆனால் அதில் போதிய முன்னேற்றம் காண முடியவில்லை. அவரது சிறிய முயற்சி நடவடிக்கையாக அவர் கொண்டு வந்த பஞ்சாயத்து சட்டத்தை குறிப்பிட வேண்டும். பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம், பஞ்சாயத்துகளுக்கு நேரடி நிதியுதவி, பஞ்சாயத்துகளே வளர்ச்சி திட்டங்களை வகுத்து கொள்வது, பஞ்சாயத்துகளில் தாழ்த்தப்பட்டோர் பெண்களுக்கென குறிப்பிட்ட விழுக்காட்டை ஒதுக்குவது ஆகியவை முக்கியமான அம்சங்களாகும். பல முக்கிய வழக்குகளையும் அந்தந்த பஞ்சாயத்துகளே விசாரித்து தீர்ப்பு கூற வகை செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அந்த பிரிவு நீக்கப்பட்டு விட்டது. அவரது ஆட்சி காலத்தில் அது அமலுக்கு வரவில்லை. பின்னர் வந்த நரசிம்மராவ் ஆட்சியின் போதுதான் அது அமலுக்கு வந்தது. இதில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூற முடியாது. பல மாநில அரசுகள் பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக நிதி ஒதுக்குவதிலும் அதிகாரம் வழங்குவதிலும் தயக்கம் காட்டியதோடு நில்லாது தங்களது அதிகார உத்தரவுகளின் மூலம் பஞ்சாயத்துகளின் அடிப்படை நோக்கங்களை தகர்த்துவிட்டன. இந்த வகையிலும் ராஜீவ்காந்தியின் கனவும் ஆசையும் ஊமை வாசித்த கதை போல ஆகிவிட்டது. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகளிலேயே மிக பெரும் அரசியல் விவாதத்திற்கு காரணமாக இருந்தது இலங்கை தமிழர் பிரச்சினைதான். அவர் மிக அதிகமான நேரத்தை செலவிட்டதும் அதற்காகத்தான். அதிக அக்கறை செலுத்தியதும் அதற்காகத்தான். மிக அதிகமான பணத்தை செலவிட்டதும் அதற்காகத்தான். சில அதிதீவிர நடவடிக்கைகளை எடுத்ததும் அதற்காகத்தான். அண்டை நாட்டோடு பேசி ஒப்பந்தம் செய்துவிட்டு திரும்பும்போது அரசு மரியாதை செலுத்த நின்ற இராணுவ வீரன் ராஜீவை கொல்ல முயன்றதும் அதற்காகத்தான். நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்களை செய்ய அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், செலவிட்ட நேரம், இராணுவ விமானத்தின் மூலம் உணவுப் பொட்டலங்களை போட்டது, பின்னர் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பியது, அதற்காக கோடி கோடியாக பணம் செலவு செய்தது, பெரும் தொகையை எம்ஜிஆருக்கு அள்ளி கொடுத்து அனுமதி கேட்டபோது அனுமதி வழங்கியது, இந்திய அரசு பல்லாண்டுகளாக இலங்கை தமிழர் விடுதலை இயக்கங்களுக்கு செய்த பட்டியலிட முடியாத அருங்காரியங்கள் அனைத்தும் மறக்கப்பட்டு மாற்று கதைகளாக, மாற்று பாடங்களாக, நாடகமாக, ஒளிப்பதிவு நாடாவாக சில அரசியல் கட்சிகளின் தமிழ் உணர்வு பிரச்சாரமாக மாறி வளர்ந்தது. அதனால் ராஜீவ்காந்தி தமிழர்களின் விரோதி என்று வர்ணிக்கப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போய்விட்டது. அதுதான் அந்த பாம்புக்குத்தான் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்த திமுக பாலூற்றி வளர்த்தது. எம்ஜிஆரின் தவறான மதிப்பீட்டால் பல கோடிகளை அள்ளி கொடுத்த நேரிட்டது. இவை வளர்ந்து வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்துத்தான் 1991 மே மாதம் 21ஆம் நாளன்று திருப்பரம்பத்தூரில் மனித வெடிகுண்டு வடிவத்தில் வந்து உண்டி கொடுத்து, உறையுள் கொடுத்து, உயிரூட்டும் பொருள் கொடுத்து, பயிற்சி தந்து, தனக்கு வந்த பழியையும் ஏற்று, எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்த உதவிக்கு பிரதி நன்றியாகத்தான் படுகொலை பரிசு வழங்கப்பட்டது. இது நீண்டகால விவாதத்துக்கும் ஆய்வுக்கும் உரியது. இந்திய இலங்கை ஒப்பந்த வழிகளை தாண்டி அது காட்டிய வழி அல்லாமல் புதிய பாதை, புதிய சாதனை ஏதாவது வருகிறதா என பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்காக பாடுபட்ட ஒரு உயிரை நாமே கொன்றுவிட்டோம் போல தோன்றுகிறது. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இந்திய இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும், இறுதியாக அவர் தமிழ் மண்ணில் கொல்லப்பட்ட அவரது இரத்தம் தமிழ் மண்ணில் கலந்துவிட்டதும் தான் நினைவில் மேலோங்கி நிற்கிறது. ராஜீவ்காந்தி 1984 முதல் 1989 முடிய இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அந்த ஆண்டுகளில் தலைவர் எம். கல்யாணசுந்தரம் 1984 முதல் 87 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார். நான் தேசிய குழு உறுப்பினராக இருந்தேன். தேசிய அளவிலான இந்த குழு கூட்டங்களில் ராஜீவ்காந்தியை விமர்சித்தே பேசப்பட்டது. போபர்ஸ் குற்றச்சாட்டு வந்தபோதும் பெரிதாக விமர்சிக்கப்பட்டது. இதே காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவிய மூவர்களில் ஒருவரான முதுபெரும் தலைவர் தோழர் எஸ்.ஏ. டாங்கோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். அவரோடு சேர்ந்து பலர் பல மாநிலங்களில் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டனர். தோழர் டாங்கோயின் மகள் ரோசா தேஷ்பாண்டே அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினார், ஏஐசிபி. இதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து தோழர் எம். கல்யாணசுந்தரம், தா. பாண்டியன், கே.டி. ராஜி, வி. மதனகோபால், ஆர். கருப்பையா, பூங்காவனம், கா. மாணிக்கம், வி. ராஜமோகன், ஐயாதுரை, பி. ஆர். சுந்தரம், சந்திரன், பி. டி. நாராயணன்,
செங்கம் ராமசாமி, சேலம் குப்புசாமி, ஸ்டாலின் குணசேகரன், மணிவேல் ஆகியோருடன் 25க்கும் மேற்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதற்கான காரணம் அதை பற்றிய கருத்து எதுவும் இந்த நூலுக்கு தேவையற்றது என்பதாலும் முடிந்து போன கதை என்பதாலும் எழுத விரும்பவில்லை. தோழர் எம். கல்யாணசுந்தரமும் நானும் தோழர் டாங்கோவை சந்திக்க மும்பைக்கு போனோம். தோழர் மோதிக் சென்சன் டெல்லியிலிருந்து மும்பை வந்து சேர்ந்தார். தோழர் டாங்கோ எங்களுடன் நீண்ட நேரம் உரையாடினார். அவர் சொன்னதை திருப்பி எழுதினால் அது இந்திய வரலாற்றின் ஒரு பகுதியாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி AIDUCயின் வரலாற்று சுருக்கமாகவும் இருக்கும். அதை ஒளிநாடாவில் பதிவு செய்திருந்தால் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீண்ட நேரம் பேசிவிட்டு இறுதியில் மேலும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் என்று முடித்தார். 1925 முதல் எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டும் நம் கட்சி நாம் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறவில்லை. இதிலே பிளவு வேறு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிவு நல்லதல்ல. எல்லோரையும் ஒன்று திரட்ட வழி இருக்கிறதா என பாருங்கள் என்றவர் சற்று யோசித்துவிட்டு, அது உபதேசத்தால் வேண்டுகோளால் வராது, சுற்றுச்சூழல் நிர்பந்தத்தால் வந்தால் உண்டு. எதிரிகள்தான் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடும். அதுவரை கம்யூனிஸ்டுகளாக இயங்க ஓர் அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். எனக்கு வயதாகிவிட்டது, உடல்நலம் கெட்டுவிட்டது. எனவே நான் வாழ்த்துவதோடு சரி என கூறி அனுப்பினார். போராட்டங்களில் 12.5 ஆண்டுகள் சிறைவாசம் கண்ட அந்த போராளி, நீங்கள் இருக்கிற இடங்களில் உழைக்கிற மக்களுக்காக உறுதியுடன் போராடி கொண்டே இருங்கள் என்ற புத்திமதியுடன் தான் வழியனுப்பினார். தமிழ்நாட்டுக்கு திரும்பியவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ICP என்ற கட்சி அமைப்பை திருச்சியில் கூடி உருவாக்கினோம். அப்பொழுது தமிழ்நாட்டின் முதல்வராக MGR இருந்தார். இந்திய பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் பிரதமரும் தமிழக முதல்வரும் கலந்து பேசி உருவாக்கியதுதான். தமிழ் ஈழம் என்பது நீங்களாக இதர உரிமைகள் பெரும்பாலும் முதல் தடவையாக தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்களுக்கான ஒரு மாநில அரசு அமைக்கவும் வகை செய்யப்பட்டிருந்தது. தமிழும் சிங்களமும் சம உரிமை பெற்றிருந்தன. இவற்றை அமல்படுத்த இந்திய அமைதிகாப்பு படையின் உதவி தேவை என இலங்கை அரசு கடைசியாக நிர்பந்தித்த விதிதான் வேறு பல விளைவுகளுக்கு காரணமாகிவிட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்தும் LTTயின் வன்முறை நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் இயக்கத்தை முடுக்கிவிட்டார் கல்யாணசுந்தரம். கலைஞர் கருணாநிதிக்கு பகிரங்க கடிதம் என்ற ஒரு சிறு பிரசுரத்தை நான் எழுதி வெளியிட்டேன். அப்பிரச்சார இயக்கம் தமிழ்நாடு பூராவும் பரவியது. சிலம்பு செல்வர், மாப்போசி எழுத்தாளரும் சிந்தனையாளருமான ஜெயகாந்தன், துக்ளக் ஆசிரியர் சோ ஆகியோருடன் நானும் இயக்கத் தோழர் அனைவரும் உற்சாகமாக பிரச்சாரம் இயக்கத்தில் ஈடுபட்டோம். EPRLF அமைப்பு தோழர் பத்மநாபா தலைமையில் இயங்கி வந்தது. தோழர் வரதராஜ பெருமாள் தலைமையில் ஈழத்தில் மாநில அரசு அமைந்தது. ஆனால் LTTயினர் வன்முறை வளர்ந்து கொண்டே இருந்தது. தோழர் முகுந்தன் தலைமையில் இயங்கி வந்த பிளாட் இயக்கமும் எங்களுடன் நட்புறவாக இருந்தது. இலங்கையை விழுங்கவே தமிழர்களுக்கு உதவுகிற வேடத்தில் இந்திய ஏகாதிபத்தியம் தனது ஆட்சி பரப்பை விரிவுபடுத்த வலை விரிப்பதால் இலங்கையின் அரசாண்மைக்கு LTTE போரிடும் என்று பிரகடனப்படுத்தி வெளியிட்டது. LTTEயின் இந்த பிரகடனம் போர் பிரகடனமாயிற்று. இதைத் தொடர்ந்து இலங்கை அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயபர்த்தனாவின் கட்சி LTTEயுடன் தொடர்பு கொண்டது. இலங்கை அரசின் இராணுவ தளவாட உதவியுடன் LTTE இந்திய அமைதிகாக்கும் படையை தாக்கத் தொடங்கியது. இனவெறியை எதிர்த்தும் ஜனநாயக உரிமைகளை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற முற்போக்கான நடுநிலை கொள்கையை பிரச்சாரம் செய்து வந்த குமரதுங்கா, இன்றைய குடியரசுத் தலைவர் சந்திரிகாவின் கணவர் சுட்டு கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து தமிழர் விடுதலைக்காக போராடி வந்த சிறிசபா ரத்தினமும் மிக கோரமான முறையில் கொல்லப்பட்டார். முதல்வராக ஆன வரதராஜ பெருமாளை கொன்றிடவும் பலமுறை முயற்சிகள் நடந்தன. இதன் தொடர்ச்சிதான் தோழர் பத்மநாபாவையும் அவருடன் இருந்த 13 பேரையும் சென்னை கோடம்பாக்கத்தில் கொன்று தீர்த்துவிட்டு LTTE கொலையாளிகள் தப்பி ஓடிவிட்டனர். அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி ஆவார். நிர்வாக திறமைக்கு பெயர் போன இவரால் கண்முன் நடந்த படுகொலையை செய்தோரை பிடிக்கவும் முடியவில்லை, கொலை நடைபெற விடாமல் தடுக்கவும் முடியவில்லை. இதன் விளைவுதான் 1991 மே 21 நாளன்று திருப்பரம்புத்தூரில் ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் கொலை செய்யப்பட காரணமாயிற்று.
1987 தோழர் கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தோம். பின்னர் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐபிசியும் சேர்ந்து சேலத்தில் நடந்த மாநாட்டில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை அமைத்தோம். தோழர் மோகித் சென்னை செயலாளராகவும் தோழர் எஸ்ஏ டாங்கோவை தலைவராகவும் தேர்ந்தெடுத்தோம். தோழர் கல்யாண சுந்தரம் கடினமான உழைப்பு காரணமாக டெல்லியில் துறைமுக தொழிலாளர்களுக்காக வாதாடப் போயிருந்த இடத்தில் 1988 காலமாகிவிட்டார். எனவே அவர் சேலம் மாநாட்டில் போது எங்களுடன் இருக்கும் வாய்ப்பை இழந்தோம். இதன் பிறகு 1989 இறுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் ராஜீவ்காந்தியுடன் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நான் தா. பாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அன்று முதல் 1991 மே 21 வரை கடைசி நிமிடம் வரை சேர்ந்து விவாதித்து உரையாடிய விவரங்கள்தான் இங்கு தரப்படுகின்றன. 1988 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்குடன் தனிப்பட்ட போட்டியிட முடிவு செய்தது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அஇஅதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்தது. அஇஅதிமுகவில் ஒரு பிரிவின் தலைவராக ஜெயலலிதாவும் இன்னொரு பிரிவிற்கு ஜானகி ராமச்சந்திரனும் தலைமை தாங்கினர். காங்கிரஸ் கட்சியின் ஜெயலலிதாவும் நடத்திய தேர்தல் உறவு உடன்பாடு வெற்றி பெறவில்லை. எனவேதான் காங்கிரஸ் தனிப்பட்டு போட்டியிட முடிவு செய்தது. இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஜெயலலிதாவுடன் நல்லுறவு இருந்தது. அதனால் தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதாவையும் ஒரு தேசிய கட்சியாக வர்ணித்து தேர்தலுக்கு பின் அக்கட்சியுடன் கூட்டு சேர நேரிட்டாலும் பரிசீலிக்கலாம் எனும் பொருள்பட ஜெயலலிதா ஓர் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. எனவே காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் உடன்பாடு வைத்து கொண்டோம். இக்கூட்டணி 9 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. மற்ற இடங்களில் தோல்வியை தழுவியது. ஜெயலலிதாவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பலமுனை போட்டி நடைபெற்றதால் 1989 நடந்த தேர்தலில் திமுக அறுத பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி கருணாநிதி 3வது தடவையாக முதலமைச்சராக ஆனார். தமிழ்நாட்டில் 1989 சட்டசபை தேர்தலின் போதுதான் ராஜீவ் பலமுறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தார். கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்தார். பிரதமராக இருந்து கொண்டு ஒரு மாநில தேர்தலில் மிக அதிகமாக கவனம் செலுத்தி இரவு பகலாக ராஜீவ்காந்தி பிரச்சாரம் செய்தது பலரின் விமர்சனத்திற்குள்ளாயிற்று. அவர் இடைவிடாது முயன்றும் அவரது கட்சி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது. அவரது மதிப்பை வெகுவாக குறைத்துவிட்டது என்று கூறலாம். 1984 முதல் 89 வரை பிரதமராக இருந்த காலத்தின் போது ராஜீவ்காந்தியை சந்திக்கவோ அவருடன் பேசவோ எனக்கு வாய்ப்பே ஏற்படவில்லை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திருச்சியின் மேடையின் அருகில் அவருக்கு ஒரு செந்துண்டு அறிவித்தேன். 4 அடிகள் நடந்த பின்பு மீண்டும் திரும்பி வந்து தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னை கேட்டார். அவர் திடீரென திரும்பி இக்கேள்வியை கேட்டது என்னை திகைக்க வைத்தது. அதிகம் யோசிக்காமல் நாம் எதிர்பார்க்கிற தேர்தல் முடிவு வரவிட்டாலும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியதுதான் என்றேன். அவர் பதிலுக்கு பிரகாசமாக இருப்பதாக மற்றவர்கள் கூறினார்கள் என்றார். சில நாட்களுக்குள் தெரிந்துவிடும், நாம் நமது பயணத்தை தொடரலாம் என்று கூறி முடித்துவிட்டேன். இதுதான் நான் அவருடன் நடத்திய முதல் உரையாடல். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலுக்கு முன்பு அஇஅதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் வேறு சில தோழமை கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தல் 1989 டிசம்பர் இறுதியில் நடந்தது. அப்போது கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் மற்றவர்கள் தமிழில் பேசுவதை அவருக்கு நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லிக் கொண்டிருந்தேன். இது எனது 2வது சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 38 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் அஇஅதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நானும் வெற்றியை பெற்றேன். ஆனால் வட இந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக 82 நாடாளுமன்ற தொகுதிகளை உடைய உத்தரப்பிரதேசத்தில் ராஜீவ்காந்தி உட்பட 6 காங்கிரஸ் கட்சியினர்தான் வெற்றியை பெற்றனர். 76 இடங்களில் தோல்வியை தழுவியது. விபி சிங்கும் அவரது ஆதரவாளர்களும் வெற்றி பெற்றனர். ஆனால் பாரதிய ஜனதாவிற்கோ விபி சிங்கின் அணிக்கோ காங்கிரஸ் கட்சியை விட அதிக இடங்கள் கிடைக்கவில்லை.
காங்கிரஸ் கட்சி முதல் பெரும் கட்சியாக இருந்தும் பெரும்பான்மையை இழந்த கட்சியாக இருந்ததால் மக்களின் தீர்ப்பை மதித்து ஆட்சி அமைக்கும் உரிமையை கோரப்போவது இல்லை என ராஜீவ்காந்தி அறிவித்துவிட்டார். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவையும் அக்கட்சியுடன் கூட்டு சேர்ந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தோற்கடித்து மகத்தான வெற்றியை பெற்றிருந்தாலும் வெற்றி பெற்ற எங்களில் யாரும் மகிழ்ச்சியோடு இருக்க இயலவில்லை. ஏனெனில் நாங்கள் இருந்த அணி பெரும்பான்மையை இழந்துவிட்டது. மேலும் வேறு எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை அமைக்கக்கூடிய பலத்துடன் வரவில்லை. ஆகவே நாடாளுமன்றம் சில வாரங்கள் கூட இயங்குமா என்ற கேள்விக்குறிதான். முடிவு தெரிந்த மறுநாளே டெல்லியை நோக்கி விரைந்தோம். 1989 டிசம்பர் கடைசி நாட்களில் டெல்லியில் குளிர் கடுமையாக இருந்தது. நாங்கள் விழித்தபோது டெல்லி பனியில் மூழ்கி கிடந்தது. காலை 7:30 மணிக்கு ராஜீவ்காந்தியை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றோம். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த பல உறுப்பினர்களும் உடன் வந்திருந்தனர். ராஜீவ்காந்தியின் வீட்டிற்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் ராஜீவை சந்தித்து ஆறுதல் கூறும் நோக்கத்தோடு காத்திருக்கின்றனர். எங்களை ஒரு தனி வழியில் பாதுகாவலர்கள் அழைத்துச் சென்றனர். ஒரு பிரதமரின் வீட்டில் எத்தனை கதவுகளை, எத்தனை சோதனைகளை, எத்தனை தடைகளை தாண்டி சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதை முதலாக தெரிந்து கொண்டேன். எனக்கு கொஞ்சம் எரிச்சலாகவும் சங்கடமாகவும் இருந்தது. ஆனால் அத்தனை காவலர்கள் ஏன் இருந்தனர் என்பதை இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. அந்த காவலும் கண்காணிப்பும் இருந்தும் சில மணித்துளிகளுக்குள் சதித்திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு ஒரு உயிர் பறிக்கப்பட்டு இந்திய வரலாற்றையே கலங்கவிட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த கண்காணிப்பு இருந்தும் கூட நடந்துவிட்டது என்பதை இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. அன்று நெருக்கி அடித்து கொண்டு அவரை காண பல பிரமுகர்கள், ஏராளமான மக்கள் காத்திருந்த காரணத்தால் அவருடன் அன்று உரையாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படவில்லை. அவருக்கு நான் செந்துண்டை அனுப்பித்த பின் பெரும்பான்மையை இழந்ததால் ஆட்சி அமைக்க முயல மாட்டேன் என்று அறிவித்ததை பாராட்டிவிட்டு, மக்கள் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள், விரைவில் மீண்டும் பெரும் பொறுப்பை கொடுப்பார்கள், இந்த தேர்தல் முடிவும் ஒரு பாடம்தான் என்று கூறிவிட்டு நகர முயன்றேன். நான் கூறுகிற பொழுது வாழப்பாடி ராமமூர்த்தியும் குமரி ஆனந்தனும் அருகில் இருந்தனர். மற்றும் பலர் சற்றே தள்ளி நின்றனர். ராஜீவ்காந்தி ஒரு கல்லூரி மாணவர் மாதிரி சிரித்து கொண்டு என் தோளை பிடித்து, வடசென்னையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டது உண்மைதானா என்று கேட்டுவிட்டு மீண்டும் சிரித்தார். இந்த தொகுதி கம்ப்யூட்டர் கணக்குபடியும் இவர்களது கருத்துப்படியும் கட்டாயம் தோற்கும் என்பதாகத்தான் இருந்தது. அதனால்தான் இந்த தொகுதியை உங்களுக்கு ஒதுக்கவும் இவர்கள் சம்மதித்தார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நண்பர்களை பார்த்து ஓர் அர்த்த புஷ்டியுடன் சிரித்தார். எப்படியோ எனக்கு மிக மகிழ்ச்சி, நாம் நிறைய பேச சந்தர்ப்பம் இருக்கும் என கூறிவிட்டு மற்றவர்களை சந்திக்க புறப்பட்டார். இதன் பின்னர் பாரதிய ஜனதாவின் ஆதரவையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவையும் பெற்று VP சிங் மந்திரி சபை அமைத்தார். ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். அன்று முதல் 9வது நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிற வரை அடிக்கடி ராஜீவ்காந்தியை சந்திக்கவும் நீண்ட நேரம் விவாதிக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டது. அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்த பல தவறான கருத்துக்களை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினேன். 15 மாத காலத்தில் அவருடன் பல விஷயங்களை விவாதித்ததாலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்ததாலும் நாட்டை மிகவும் நேசித்த, இந்திய மக்களுக்காக மிகவும் கவலைப்பட்ட, அவர்களது நலனில் அக்கறை காட்டிய, அகங்கார பதவி மமதை இல்லாத, சிறிது பெரிது பாராமல் தோழமை கட்சிகளை மதித்து நடத்திய, மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நல்ல அரசியல் தலைவராக ராஜீவ்காந்தியை நான் கண்டேன். அவரை நான் சந்தித்த முதல் நாள் தொடங்கி அவரை பலி கொடுத்த திருப்பரம்பத்தூர் கோரச்சம்பவம் வரை ராஜீவ்காந்தி என் மதிப்பீட்டில் வளர்ந்து கொண்டே இருந்தார். அவரை நான் பிற தலைவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தேன். மிகச் சிறப்பாக வளர்ந்த, பழைய குறைகளை உதித்து விட்டு முதிர்ச்சி செழுமையான தலைவராக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் கொடியவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்பதை நினைக்கிற பொழுதுதான் கவலை அதிகரிக்கிறது. 1984 பதவியேற்ற ராஜீவ்காந்தி அல்லர், 1991 கொல்லப்பட்ட ராஜீவ்காந்தி. இந்த 7 ஆண்டுகளில் கடைசி 15 மாதங்களில் அவர் 70 ஆண்டுகள் பக்குவத்தை பெற்றிருந்தார். அதை அவர் உலகிற்கு காட்டுவதற்கு முன், உலகம் அறிந்து கொள்வதற்கு முன், கரு உருபெறுவதற்கு முன்னாலேயே சதிகாரர்கள் கொன்று கெடுத்துவிட்டனர்.
தோழமை கட்சிகளின் ஆதரவுடன் விபி சிங் பிரதமராகவும் ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தபொழுது நாடாளுமன்றத்தில் தோழமை கட்சிகளை அழைத்து அடிக்கடி விவாதிப்பதை ராஜீவ் வழக்கமாக கொண்டிருந்தார். அத்தகைய விவாதங்கள் பலமுறை நடந்ததும் உண்டு. அக்கூட்டங்கள் அவரது வீட்டிலேயே நடைபெறும். காங்கிரஸ் கட்சி, காஷ்மீரில் உள்ள தேசிய மாநாடு, அஇஅதிமுக, முஸ்லீம் லீக், ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, கேரள காங்கிரஸ் ஆகியன இவற்றில் இடம்பெற்றிருந்தன. தேசிய மாநாட்டு கட்சியின் சார்பில் பிற்காலத்தில் தேவகவுடா மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த பேராசிரியர் சேஸ் பங்கேற்பது வழக்கம். காஷ்மீரில் அப்பொழுது பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகமாக இருந்து வந்தது. உள்துறை அமைச்சராக இருந்த முப்தி முகமது சையது மகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். தேசிய மாநாட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடும்பத்தினரையும் பணைய கைதிகளாக ஒருமுறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 24 மணி நேரத்திற்குள் பதில் வராவிட்டால் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையும் வந்திருந்தது. சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் கண்கலங்கி ராஜீவ்காந்தியிடம் ஆலோசனை கேட்டு வந்தார்கள். குடியரசுத் தலைவரை சந்திக்கும்படி பாதுகாப்பிற்கு உதவி கோர வேண்டும் என்ற யோசனை கூறப்பட்டது. பேராசிரியர் சோஸ் உரையாடுகிற பொழுதும் சரி, நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுதும் சரி, பேசத் தொடங்கிவிட்டார் என்றால் அவரால் பேச்சை முடிக்க முடியாது. மற்றவர்கள் தரையிட்டாலும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். மிகுந்த கவலையோடு இருக்கின்ற நேரங்களிலும் எதையும் பொருட்படுத்தாமல் சேஸ் பேசிக்கொண்டே இருப்பார் என்பது பலருக்கு எரிச்சலை ஊட்டும். ஒருமுறை இதிலிருந்து விடுதலையே கிடையாதா என்று ராஜீவ்காந்தியின் காதுக்குள் ரகசியமாக சொன்னேன். அதற்கு அவர் சிரித்து கொண்டே, இதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டு பழகினால்தான் இந்திய அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும் என்றார். அவர் எரிச்சலை காட்டிக்கொள்ளவில்லை. அஇஅதிமுக சார்பில் பங்கேற்ற சோடப்பட்டி முத்தையாவும் மேலை உறுப்பினர் சாமிநாதனும் அங்கும் புரட்சி தலைவியின் கருத்தை கேட்டு சொல்கிறோம் என்பார்கள். பின்னர் தேவகவுடா மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இத்தகைய ஆலோசனை கூட்டங்கள் ஒன்று நடந்து கொண்டிருந்த போது இந்த கட்சிகளை எல்லாம் அழைத்து பேசி என்ன பயன்? தேசிய பிரச்சனைகளில் இவர்களால் என்ன கருத்து சொல்ல முடியும்? எதற்காக நேரத்தை இவர்களுடன் விவாதித்து வீணாக்குகிறீர்கள் என்று கூச்சமில்லாமல், நாகரிகமில்லாமல் படபடவென பேசிவிட்டார். எனக்கு உடனடியாக பதில் கொடுக்க துடித்தது. ஆனால் சற்றே நிதானமாக ராஜீவ்காந்தி என்ன பதில் சொல்கிறார் என எதிர்பார்த்து அமைதியாக காத்திருந்தேன். இந்த கூட்டத்தின் போது நரசிம்மராவ், சிவசங்கர், தினேஷ் சிங் ஆகியோரும் இருந்தனர். அவர்களும் சற்றே அதிர்ச்சியுடன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்தனர். ராஜீவ்காந்தி அவரை பார்த்து, இத்தகைய ஆலோசனை கூட்டங்கள் மிக மிக அவசியம். தோழமையில் சிறிது பெரிது பார்க்கக்கூடாது. ஒரு செடி ஆரோக்கியமாக வளர அதன் சிறு வேரும் முக்கியம், சிறு கிளையும் முக்கியம். எதையும் அற்பமாக நடத்துகிற பழக்கம் நாம் கைவிட வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறினார். சிலருக்கு கட்சிகளை நடத்துகிற சிரமம், மக்களை வழிநடத்துகிற அனுபவம், பலரையும் இணைத்து செல்லும் பக்குவம் இல்லாமல் பிறந்த வீட்டு பெருமை, கையிருப்பு, பணபலம் ஆகியவற்றை வைத்து பதவியை பிடித்து பின்னர் அந்த பதவியை தக்க வைத்து கொள்ளவும் கலையில் மட்டும் தேறி கொம்பு விட்டு கொம்பு தாவி எப்படியோ ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் ராஜீவ்காந்தி ஒதுக்கி தள்ளவில்லை. இந்த நிகழ்ச்சியும் ராஜீவ்காந்தியின் ஜனநாயக பண்பை காட்டுவதாக அமைந்திருந்ததால் அவர் மீது நான் கொண்டிருந்த மதிப்பு மேலும் அதிகமாயிற்று. அத்தியாயம் முற்று.